போட்டியை 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கு இந்திய அணி. இதன் மூலம் 3 வெற்றிகளோடு சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கு இந்திய அணி. இதுவரை தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தியா, வெஸ்ட் இண்டீஸ் ஆகிய அணிகள் சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கு. குரூப் சுற்றுல இந்தியாவுக்கு கனடாவுடன் ஒரு போட்டி மீதம் இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. உலகக்கோப்பை தொடர்ல இந்திய அணியின் நட்சத்திர வீரரான விராட் கோலியின் மோசமான பெர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து வர்றது ரசிகர்களை கவலையடைய செஞ்சிருக்கு. முதல் போட்டியில 1 ரன் மட்டுமே எடுத்திருந்த கோலி அடுத்த போட்டியில 4 ரன்களோட ஆட்டமிழந்தார். இந்த நிலையில நேற்று நடைபெற்ற போட்டியில ரன் எதுவும் எடுக்காம டக் ஆகி ஏமாற்றம் அளிச்சாரு விராட் கோலி. உலகக்கோப்பையில இது கோலியின் முதல் கோல்டன் டக் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஒரு ஓவர் முடிஞ்சு அடுத்த ஓவரின் முதல் பந்து 1 நிமிஷத்துக்குள்ள வீசப்படணும் அப்படிங்கிற ஐசிசியின் விதி இருக்கு. இந்த விதி 3 முறைக்கு மேல மீறப்பட்டா எதிரணிக்கு 5 ரன்கள் கொடுக்கப்படும். நேற்று நடைபெற்ற போட்டியில அமெரிக்க அணி ஓவர்களுக்கு நடுவுல அதிக நேரம் இடைவேளை எடுத்துக்கிட்ட நிலையில இந்திய அணிக்கு 5 ரன்கள் வழங்கப்பட்டுச்சு. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான போட்டியில தோல்வி அடைஞ்சதன் மூலமா நியூசிலாந்து அணியின் சூப்பர் 8 சுற்றுக்கான வாய்ப்பு குறைந்திருக்கதாகவே பார்க்கப்படுது. குரூப் சில வெஸ்ட் இண்டீஸ் 6 புள்ளிகளோட முதலிடத்துல இருக்க நிலையில அடுத்த இடத்துல ஆப்கானிஸ்தான் 4 புள்ளிகளோட இருக்கு. மீதமுள்ள 2 போட்டிகளையும் நியூசிலாந்து ஜெயிச்சாலும் 4 புள்ளிகள் மட்டுமே கிடைக்கும். இந்த நிலையில நியூசிலாந்து அணி அடுத்த சுற்றுக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பு குறைவுன்னே சொல்லப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.